வணக்கம். இது ராமேக்ஸ் அகாடமியின் தினசரி தலையங்க சொல்லகராதி பகுப்பாய்வு. வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 19, 2026 தேதியிட்ட தி ஹிந்து தலையங்கத்திலிருந்து பேங்க் மற்றும் எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த கலந்துரையாடல் ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2 மொழிகள்லயும் இருக்கும். சோ உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். சரி, அப்போ நேரடியா முதல் வார்த்தைக்கு போயிடலாமா? போயிடலாம். ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம், அதோட பயன்பாடு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். முதல் வார்த்தை enthused. ENTHUSED. தமிழ்ல உற்சாகமடைந்ததுன்னு சொல்லலாம். கரெக்ட். இதுக்கு ஒத்த சொற்கள், அதாவது சினோனிம்ஸ் எக்ஸைட்டட், elated, invigorated. அப்போ எதிர்ச்சொற்கள் ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ் disheartened, dispirited. ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கிறது. ஓகே, இத ஒரு வாக்கியத்துல எப்படி பயன்படுத்தலாம்? The developers were enthused by the tribunal's ruling. அதாவது தீர்ப்பாயத்தோட தீர்ப்பை கேட்டு அந்த டெவலப்பர்ஸ் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. சரி, அடுத்த வார்த்தை gargantuan. gargantuan. இது ஒரு அருமையான வார்த்தை. தமிழ்ல மிகப்பெரியன்னு சொல்லலாம், ஆனா இது சாதாரண பெரிய இல்ல. ஒரு பிரம்மாண்டமான கொலாசல், மேமத் மாதிரி. எக்ஸாக்ட்லி. சினோனிம்ஸ் கொலாசல், மேமத், எனாமஸ். அதுக்கு ஆப்போசிட் ரொம்ப சின்னது, அதாவது டைனி, மைன்யூட், ட்ரிவியல். இதுக்கான எடுத்துக்காட்டு வாக்கியம். The gargantuan scale of the Great Island project makes assessment essential. அதாவது அந்த கிரேட் ஐலண்ட் திட்டத்தோட பிரம்மாண்டமான அளவு அதோட மதிப்பீட்டை ரொம்ப அவசியமாக்குது. புரியுது. அடுத்தது duly. DULY. டியூலி. இதன் அர்த்தம் முறையாக. ப்ராப்பர்லி, appropriately அப்படிங்கிற மாதிரி. ஆமா. சினோனிம்ஸ் ப்ராப்பர்லி, appropriately, fittingly. ஆன்டனிம்ஸ் improperly, negligently, அதாவது முறையற்ற ரீதியில். இது வாக்கியத்துல எப்படி வரும்? The concerns of indigenous tribes must be duly acknowledged. பழங்குடியினரோட கவலைகள் முறையா அங்கீகரிக்கப்படணும். சரி. நான்காவது வார்த்தை dominant. dominant, அதாவது ஆதிக்கமான. prevailing, commanding, predominant, இதெல்லாம் synonyms. ஆதிக்கமானன்னா மத்ததை விட இதுதான் முக்கியமா இருக்கிறது. ஆமா. இதுக்கு எதிர்ச்சொற்கள் subordinate, minor, inferior. எடுத்துக்காட்டு வாக்கியம். The dominant concern is irreversible damage to the ecosystem. அதாவது இங்க இருக்க முக்கியமான ஆதிக்கமான கவலை என்னன்னா சூழலியலுக்கு ஏற்பட போற நிரந்தரமான பாதிப்பு தான். சரி, அடுத்த வார்த்தை narrative. narrative. தமிழ்ல விளக்கு கூற்று அல்லது ஒரு கதை சொல்லல் அப்படின்னு சொல்லலாம். அக்கவுண்ட், ஸ்டோரி லைன், பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி. ஆமா. ஆன்டனிம்ஸ் distortion, misrepresentation, அதாவது உண்மையை திரிச்சு சொல்றது. இதுக்கான வாக்கிய பயன்பாடு. The dominant narrative often pits development against conservation. அதாவது பெரும்பாலும் பேசப்படுற கதை என்னன்னா வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் எப்பவுமே ஒரு போட்டி இருக்குங்கிறது தான். அப்போ அந்த போட்டி தான் அடுத்த வார்த்தையா? கான்ஃப்ளிக்ட். கரெக்ட். கான்ஃப்ளிக்ட், அதாவது மோதல். கிளாஷ், டிஸ்பியூட், ஃப்ரிக்ஷன். ஆமா, இதெல்லாம் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் ஹார்மனி, அக்ரிமெண்ட், அக்கார்ட், அதாவது ஒரு இணக்கமான சூழல். வாக்கியத்தில் எப்படி வரும்? The project reignited the age-old conflict between development and preservation. இந்த திட்டம் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் இடையிலான அந்த பழைய மோதலை மீண்டும் பற்ற வச்சிருக்கு. அடுத்தது pristine. pristine, ரொம்ப அழகான வார்த்தை. தூய்மையான. unspoiled, immaculate, untouched. அதாவது மனிதர்களால் கலங்கப்படாத ஒரு இடம். அதேதான். ஆன்டனிம்ஸ் polluted, degraded, tainted. இதுக்கான எடுத்துக்காட்டு. Felling trees would destroy pristine tropical forests. மரங்களை வெற்றது அந்த தூய்மையான வெப்பமண்டல காடுகளை அழிச்சிடும். ஓகே, அடுத்த வார்த்தை ravaged. 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 இதன் அர்த்தம் அழிக்கப்பட்ட. devastated, plundered, ruined மாதிரி ரொம்ப ஒரு மோசமான அழிவு. ஆமா, ரொம்ப வன்மையான அழிவு. ஆன்டனிம்ஸ் preserved, restored, protected. இதுக்கான பயன்பாடு. The island was ravaged by decades of phosphate mining. அந்த தீவு பல பத்தாண்டுகளா நடந்த பாஸ்பேட் சுரங்க தொழிலால அழிக்கப்பட்டது. சரி, அடுத்த வார்த்தை envisage. envisage. தமிழ்ல திட்டமிடுகிறது அல்லது கற்பனை செய்கிறதுன்னு சொல்லலாம். envisions, foresees, plans. ஆமா, இதெல்லாம் synonyms.
ஆன்டனிம்ஸ் இக்னோர்ஸ், ஓவர்லுக்ஸ், டிஸ்ரிகார்ட்ஸ், அதாவது கண்டுக்காம விடுறது. இதுக்கான எடுத்துக்காட்டு வாக்கியம் The project envisages a transshipment port and an airport. இந்த திட்டம் ஒரு சரக்கு மாற்று துறைமுகம் மற்றும் ஒரு விமான நிலையத்தை உருவாக்குறது நோக்கமாக கொண்டிருக்கு. ஓகே, அடுத்த வார்த்தை டிவஸ்டேட்டட். Devastated, பாழாக்கப்பட்ட. இதுவும் அழிவை குறிக்கிற வார்த்தை தான். Destroyed, obliterated, wrecked. ஆமா, ஆன்டனிம்ஸ் repaired, rebuilt, restored. சரி செய்யறது, திரும்ப கட்டுறது. வாக்கியத்தில் எப்படி வரும்? The island was so thoroughly devastated by strip mining. அந்த தீவு சுரங்கத் தொழிலால் முழுமையாக பாழாக்கப்பட்டது. அடுத்தது inhabitable. Inhabitable, அர்த்தம் வாழ முடியாத. Unlivable, desolate, barren. ஆமா, வாழவே தகுதியில்லாத இடம். ஆன்டனிம்ஸ் habitable, livable, hospitable. இதுக்கான வாக்கிய பயன்பாடு Industrial activity could render the region uninhabitable. தொழிற்சாலை நடவடிக்கைகள் அந்த பகுதியை வாழ தகுதியற்றதாக மாற்றிவிடும். அடுத்த வார்த்தை desolate. Desolate, தமிழ்ல வெறிச்சோடிய. Barren, bleak, forlorn, இதெல்லாம் synonyms. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் மாதிரி. ஆமா, ஆன்டனிம்ஸ் thriving, fertile, populated, செழிப்பான மக்கள் நிறைந்த இடம். எடுத்துக்காட்டு What was once lush is today a desolate stretch of limestone. ஒரு காலத்துல செழிப்பா இருந்தது, இன்னைக்கு ஒரு வெறிச்சோடிய சுண்ணாம்பு பாறை பகுதியா இருக்கு. அடுத்தது jagged. Jagged. Jagged, அர்த்தம் கரடு முரடான. Serrated, ragged, uneven. ஆமா, சமதளமா இல்லாம மேடு பள்ளமா இருக்கிறது. ஆன்டனிம்ஸ் smooth, even, flat. இதுக்கான வாக்கியம் The jagged limestone formations are a symbol of destruction. அந்த கரடு முரடான சுண்ணாம்பு பாறை வடிவங்கள் அழிவின் ஒரு சின்னமா இருக்கு. அடுத்தது rehabilitation. Rehabilitation, அதாவது மறுவாழ்வு. Restoration, resettlement, recovery. ஆமா, ஆன்டனிம்ஸ் displacement, abandonment, அதாவது இடம்பெயரச் செய்யறது அல்லது கைவிடுறது. இதுக்கான எடுத்துக்காட்டு Displaced islanders have spent decades demanding rehabilitation. இடம்பெயர்ந்த தீவுவாசிகள் பல பத்தாண்டுகளா மறுவாழ்வு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த வார்த்தை precedent. precedent. தமிழ்ல முன்னுதாரணம். Examples, models, benchmarks. கரெக்ட். ஆன்டனிம்ஸ் innovations, novelties, exceptions. புதுமையான விஷயங்கள். வாக்கியத்தில் எப்படி வரும்? The uninhabitable islands serve as sobering precedents. அந்த வாழத்தகுதியற்ற தீவுகள் ஒரு எச்சரிக்கை செய்யற முன்னுதாரணமா இருக்கு. அடுத்தது dictate. Dictate, அர்த்தம் கட்டளையிட. Prescribe, command, govern, இதெல்லாம் synonyms. suggest, advice மாதிரி இல்லாம இது ஒரு ஆர்டர் மாதிரி. ஆமா, ஆன்டனிம்ஸ் suggest, advise, request. இதுக்கான பயன்பாடு Economic logic alone cannot dictate decisions about development. பொருளாதார காரணங்கள் மட்டுமே வளர்ச்சி சம்பந்தமான முடிவுகளை கட்டளையிட முடியாது. சரி, அடுத்தது accorded. Accorded, அதாவது வழங்கப்பட்ட. granted, conferred, awarded. ஆமா, கரெக்ட். ஆன்டனிம்ஸ் denied, withheld, refused, மறுக்கப்பட்டது. இதுக்கான எடுத்துக்காட்டு வாக்கியம் Though the project was accorded environmental clearance, objections remain. அந்த திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டாலும் அதுக்கு எதிர்ப்புகள் இன்னும் இருக்கு. அடுத்த வார்த்தை tracts. tracts. Tracts, அதாவது பரப்புகள், வெளிய நிலப்பரப்புகள். Stretches, expanses, swaths. சின்ன சின்ன இடங்கள் இல்ல. இல்ல, ஆன்டனிம்ஸ் patches, spots, fragments. சின்ன சின்ன துண்டுகள். இதுக்கான வாக்கியம் The felling of vast tracts of tropical forest would cause damage. பரந்த வெப்பமண்டல வனப்பகுதிகளை வெட்டுவது பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, அடுத்தது irreparable. Irreparable, திரும்ப பெற முடியாத அல்லது சரி செய்ய முடியாத. Irreversible, permanent. ஆமா, ஆன்டனிம்ஸ் repairable, reversible, fixable. வாக்கிய பயன்பாடு Destruction of ancient forests constitutes an irreparable loss. பழமையான காடுகளின் அழிவு ஒரு சரி செய்ய முடியாத இழப்பாகும். அடுத்தது assault. Assault, அர்த்தம் தாக்குதல். Attack, onslaught, offensive. ஆமா, இதுக்கு எதிர்ச்சொற்கள் defense, protection, safeguard. எடுத்துக்காட்டு Construction would constitute a direct assault on the coral ecosystems. இந்த கட்டுமானம் பவழப்பாறை சூழலியல் மீது ஒரு நேரடி தாக்குதலாக அமையும். ஓகே,
அடுத்த வார்த்தை contested, contested சர்ச்சையான disputed, controversial, debated. கரெக்ட் antonyms undisputed settled agreed எந்த சர்ச்சையும் இல்லாத. இதுக்கான வாக்கிய பயன்பாடு The contested nature of community consent remains an issue. சமூக ஒப்புதலின் சர்ச்சைக்குரிய தன்மை ஒரு பிரச்சனையாகவே இருக்கு அடுத்தது coerced coerced, அதாவது கட்டாயப்படுத்தப்பட்ட, pressured compelled forced ஆமா antonyms persuaded encouraged motivated அதாவது பேசி சம்மதிக்க வைக்கிறது வாக்கியத்தில் எப்படி வரும்? they alleged they were coerced into signing documents அவங்க ஆவணங்கள்ல கையெழுத்திட கட்டாயப்படுத்தப்பட்டதா குற்றம் சாட்டினாங்க அடுத்தது consent, consent ஒப்புதல் agreement, approval. ஆமா synonyms agreement approval assent antonyms refusal objection dissent எதிர்ப்பு எடுத்துக்காட்டு diversion of land must be preceded by informed consent நிலத்தை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றுவதற்கு முன்னாடி முழு விவரம் தெரிந்து அளிக்கப்பட்ட ஒப்புதல் அவசியம் சரி, அடுத்த வார்த்தை appraisal, appraisal அர்த்தம் மதிப்பீடு assessment, evaluation, review. கரெக்ட் antonyms disregard neglect dismissal அதாவது கண்டுகொள்ளாமல் விடுவது இதுக்கான பயன்பாடு An independent appraisal of the impact is essential. தாக்கத்தை பற்றி ஒரு சுயாதீனமான மதிப்பீடு அவசியம். ஓகே அடுத்த வார்த்தை imposes imposes, திணித்தல். enforces inflicts compels ஆமா, ஒருத்தர் மேல ஒரு விஷயத்தை திணிக்கிறது. antonyms suggests, offers, withdraws. வாக்கிய பயன்பாடு The order merely imposes blind faith in the administration. அந்த உத்தரவு நிர்வாகத்தின் மீது ஒரு குருட்டு நம்பிக்கையை திணிக்கிறது. அடுத்தது conscientious conscientious, அதாவது கடமையுணர்வுள்ள, diligent meticulous scrupulous ரொம்ப கவனமா சரியா வேலை செய்றவங்க. ஆமா antonyms careless negligent irresponsible எடுத்துக்காட்டு hope that the administration proves to be a conscientious executor நிர்வாகம் ஒரு கடமை உணர்வுள்ள செயலாளராக இருக்கும்னு நம்புவோம். அடுத்தது boards BODES, boards அறிகுறியாக உள்ளது portends forebodes presages ஒரு கெட்ட விஷயத்தை முன்னாடியே சொல்றது ஓ, அப்போ இது ஒரு நெகட்டிவ் வார்த்தையா? பெரும்பாலும் boards ill அப்படின்னு வரும் antonyms reassures promises well வாக்கியத்தில் எப்படி வரும்? lack of transparency bodes ill for the environment வெளிப்படைத்தன்மை இல்லாதது சுற்றுச்சூழலுக்கு ஒரு கெட்ட அறிகுறியாக உள்ளது சரி, அடுத்த வார்த்தை confront, confront அர்த்தம் எதிர்கொள்ள face, tackle, address. ஆமா ஒரு பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்கிறது antonyms avoid evade ignore இதுக்கான எடுத்துக்காட்டு stakeholders must confront the deep vulnerabilities in the region சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பகுதியில் உள்ள ஆழமான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் சரி, அடுத்தது credible, credible நம்பகமான believable, trustworthy, reliable. கரெக்ட் antonyms unconvincing dubious unreliable நம்ப முடியாத இதுக்கான வாக்கிய பயன்பாடு community support tourism when they see credible economic benefits நம்பகமான பொருளாதார பலன்களை பார்க்கும்போதுதான் சமூகங்கள் சுற்றுலாவை ஆதரிக்கின்றன. அடுத்தது lucid lucid, அதாவது தெளிவான, clear, transparent, coherent. குழப்பமே இல்லாத ஆமா, antonyms vague unclear muddled எடுத்துக்காட்டு policy must be guided by a lucid rationale கொள்கை ஒரு தெளிவான காரணத்தால் வழி நடத்தப்பட வேண்டும். அடுத்த வார்த்தை rationale rational, நியாயம் அல்லது உள்ளார்ந்த காரணம். reasoning justification logic ஆமா, ஒரு செயலுக்கு பின்னால இருக்கிற காரணம். antonyms irrationality, absurdity. வாக்கியத்துல எப்படி வரும்? The administration must offer a clear rationale for its decisions. நிர்வாகம் தனது முடிவுகளுக்கு ஒரு தெளிவான நியாயத்தை வழங்க வேண்டும். Wronged. அடுத்தது pronged. pronged திசைகளில் அல்லது பலமுனை கொண்ட multifaceted twofold dual ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் சொல்ற மாதிரி. ஆமா
ஆன்டனிம்ஸ் வந்து சிங்கிள், யூனிஃபார்ம், ஒன் டைமென்ஷனல். எடுத்துக்காட்டு: The minister announced a two-pronged approach to boosting tourism. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அமைச்சர் ஒரு இருமுனை அணுகுமுறையை அறிவித்தார். சரி, அடுத்த வார்த்தை Trails, ட்ரெயில்ஸ், பாதைகள். paths, tracks, routes, treks. ரோட்ஸ், ஹைவேஸ் மாதிரி பெரிய பாதைகள் இல்ல. இல்ல, இது பெரும்பாலும் மலைப்பகுதிகள்ல காடுகள்ல இருக்கிற சின்ன பாதைகள். வாக்கிய பயன்பாடு: Developing mountain trails would boost ecotourism. மலைப்பாதைகளை மேம்படுத்துவது சூழல் சுற்றுலாவை அதிகரிக்கும். அடுத்தது டிப்ளாய்மெண்ட். Deployment, நிலைநிறுத்துதல். பொசிஷனிங், அசைன்மெண்ட், மொபிலைசேஷன். ஆமா, ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது. ஆன்டனிம்ஸ் வந்து withdrawal, recall, removal. எடுத்துக்காட்டு: The deployment of trained rangers would ensure safety. பயிற்சி பெற்ற வனக்காவலர்களை நிலைநிறுத்துவது பாதுகாப்பை உறுதி செய்யும். அடுத்தது fragility, ஃப்ரெஜிலிட்டி, நலிவு அல்லது பலவீனம். vulnerability, delicateness. எளிதில் உடையக்கூடிய தன்மை. ஆமா, ஆன்டனிம்ஸ் வந்து resilience, robustness, durability. வலிமையான. வாக்கியத்துல எப்படி வரும்? Ecologists warned about the fragility of island ecosystems. சூழலியல் வல்லுநர்கள் தீவு சூழலியல் அமைப்புகளின் நலிவுத்தன்மை குறித்து எச்சரித்தனர். அடுத்த வார்த்தை diversifying, Diversifying, பல்வகைப்படுத்துதல். broadening, expanding, varying. கரெக்ட். ஆன்டனிம்ஸ் வந்து narrowing, limiting, restricting. அதாவது சுருக்குவது. பயன்பாடு: Diversifying the mountaineering experience attracts more visitors. மலையேறும் அனுபவத்தை பல்வகைப்படுத்துவது அதிக பார்வையாளர்களை ஈர்க்கும். அடுத்தது mitigation, mitigation, தணிப்பு. reduction, alleviation, ஒரு பிரச்சனையோட தீவிரத்தை குறைக்கிறது. ஆமாம், ஆன்டனிம்ஸ் வந்து aggravation, intensification, அதாவது பிரச்சனைய அதிகப்படுத்துறது. எடுத்துக்காட்டு: Volunteers play a role in the mitigation of wildlife conflict. வனவிலங்கு மோதலை தணிப்பதில் தன்னார்வலர்கள் ஒரு பங்கு வகிக்கின்றனர். அடுத்தது influx, Influx, வருகை அலை. inflow, surge, flood. ஆமா, ஒரே நேரத்துல நிறைய பேர் வர்றது. ஆன்டனிம்ஸ் வந்து outflow, exodus, departure. இதுக்கான வாக்கியம்: A steady influx of tourists can stimulate local businesses. சுற்றுலா பயணிகளின் தொடர்ச்சியான வருகை உள்ளூர் வணிகங்களை ஊக்குவிக்கும். அடுத்த வார்த்தை jolt, Jolt, உந்துதல். stimulate, galvanize. ஒரு தேக்க நிலையில இருக்கிறத தட்டி எழுப்புறது. ஆமாம், ஆன்டனிம்ஸ் வந்து stagnate, dampen, suppress. வாக்கிய பயன்பாடு: reviving tourist footfall can jolt the local economy. சுற்றுலா பயணிகளின் வருகையை மீட்டெடுப்பது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். அடுத்தது incentivized, Incentivized, ஊக்குவிக்கப்பட்ட. motivated, encouraged, rewarded. ஆமா, ஆன்டனிம்ஸ் வந்து discouraged, deterred, penalized. எடுத்துக்காட்டு: Local families are incentivized to speak out against threats. அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பேச உள்ளூர் குடும்பங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. சரி, அடுத்த வார்த்தை suppresses, Suppresses, அடக்குகிறது. stifles, crushes, curbs. என்கரேஜ் பண்றதுக்கு ஆப்போசிட். ஆமா, antonyms வந்து encourages, promotes, fosters. வாக்கியத்துல எப்படி வரும்? Illegal activities suppresses tourism by creating fear. சட்டவிரோத நடவடிக்கைகள் பயத்தை உருவாக்குவதன் மூலம் சுற்றுலாவை அடக்குகின்றன. அடுத்தது incentive, Incentive, ஊக்கத்தொகை. motivation, inducement, reward. ஒரு செயலை செய்ய தூண்டுகிற ஒரு விஷயம். ஆமா, ஆன்டோனிம்ஸ் வந்து deterrent, disincentive, obstacle, ஒரு தடை. எடுத்துக்காட்டு: Tourism gives the state an incentive to improve roads. சுற்றுலா சாலைகளை மேம்படுத்த மாநிலத்திற்கு ஒரு ஊக்கத்தொகையை அளிக்கிறது. அடுத்த வார்த்தை fostering, Fostering, வளர்ப்பது. Nurturing, cultivating, promoting. hindering, discouraging பண்றதுக்கு opposite. கரெக்ட். ஆன்டோனிம்ஸ் வந்து hindering, discouraging, stifling. பயன்பாடு: Tourism plays a role in fostering business ties. வணிக உறவுகளை வளர்ப்பதில் சுற்றுலா ஒரு பங்கு வகிக்கிறது. சரி, அடுத்தது allied, Allied, தொடர்புடைய. associated, related. ஆமா,
ஆன்டோனிம்ஸ் வந்து unrelated, independent, disconnected. எடுத்துக்காட்டு Growth of tourism and allied services can generate employment. சுற்றுலா மற்றும் அது தொடர்புடைய சேவைகளின் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கும். அடுத்த வார்த்தை outstrips. Outstrips. மீட். மீறுதல். Surpasses, exceeds, overtakes. ஒன்றை விட இன்னொன்று அதிகமாக இருப்பது. ஆமா, ஆன்டனிம்ஸ் வந்து fall short, lags behind. பின்தங்கி இருப்பது. வாக்கிய பயன்பாடு. Economic stake must outstrips their cause for disillusionment. பொருளாதார பங்கு அவர்களின் ஏமாற்றத்திற்கான காரணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். சரி, கடைசி வார்த்தை resentment. Resentment. வெறுப்பு அல்லது மனக்கசப்பு. bitterness, grievance. ஆமா, ஆன்டனிம்ஸ் வந்து contentment, goodwill, satisfaction. மனநிறைவு. எடுத்துக்காட்டு. Fair benefits reduce resentment and foster peace. நியாயமான நன்மைகள் வெறுப்பை குறைத்து அமைதியை வளர்க்கும். அருமை. இப்போ நாம இந்த பகுதியோட மரபுத் தொடருக்கு வந்திருக்கோம். இன்றைய மரபுத் தொடர் grease someone's palms. ஆமா, இதோட ஆங்கில விளக்கம் to offer a bribe to influence someone's actions. தமிழ்ல நேரடியா சொன்னா கையூட்டு கொடுப்பது அல்லது லஞ்சம் கொடுப்பது. ஓ, ஒரு ஏவியன் சீராயங்க மசகு எண்ணெய், அதாவது கிரீஸ் போடுற மாதிரி. அதேதான், ஒரு வேலைய சீரா முடிக்க சட்டவிரோதமா பணம் கொடுப்பதே இது குறிக்குது. இதுக்கான எடுத்துக்காட்டு வாக்கியம் The clerk processes the application faster only after the applicant discreetly greased his palm. அதாவது விண்ணப்பதாரர் அந்த கிளார்க்குக்கு லஞ்சம் கொடுத்த பிறகுதான் அவர் விண்ணப்பத்தை வேகமா செயல்படுத்தினாரு. அருமை. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா வார்த்தைகளும் தேர்வு ப்ரிப்பரேஷனுக்கு நிச்சயம் உதவும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் உங்களோட ஆங்கில மொழி திறனை நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட rationale, narrative, contested, consent போன்ற வார்த்தைகளை கவனிங்க. இது வெறும் சொற்கள் இல்ல. ஆமா, இது ஒரு நிகழ்வோட முழு பரிமாணத்தையும் காட்டுது. கரெக்ட். இனி நீங்க ஒரு செய்தியை படிக்கும்போது அதில் பயன்படுத்தப்படுற வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற இந்த ஆழமான அர்த்தங்களை உங்களால அடையாளம் காண முடியுதான்னு சிந்திச்சு பாருங்க. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, இதுக்கு பதிலா வேற வார்த்தை போட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு யோசிங்க. ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை. இது போன்ற தினசரி ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் சொல்லகராதி பகுப்பாய்விற்கு ரேமெக்ஸ் அகாடமியை பின்தொடரவும். தொடர்ந்து கற்க ஒழுக்கத்துடன் இருங்கள். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.